எல்லோருக்கும் வணக்கம். ஜனவரி 5 இன்னையோட வீடியோவில் பார்க்க போகிற விஷயங்கள் இதுதான். ஃபர்ஸ்ட் 10 மந்த் டார்கெட்டு கண்டினியூவாக ஒரு 6வது நாள் லாஸ் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் நான் நேற்று ஃபுல் டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. ஓகே, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 10 மந்த் டார்கெட்டு டிசம்பர் 15லேருந்து நான் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு வரேன் டெய்லி ட்ரேடிங்கை. ஆக்சுவலாக இப்போ கண்டினியூவாக, அதாவது டிசம்பர் 29லேருந்து இன்னைக்கு 5 டேட்டு இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டினியூவா லாஸ் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு 1150 மொபைல் ஸ்ட்ராட்டஜிலையும் இதுல டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜில ஒரு 1700 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இது வந்து 50,000 வேல்யூக்கு. நான் ஃபர்ஸ்ட்ல காமிச்சது எல்லாம் பாத்தீங்கன்னா 1 lakh வேல்யூ காமிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இப்போ என்னோட அக்கௌண்ட்ல நான் 50,000 வேல்யூக்கு நான் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ போடுறதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல்ல 50,000 மாதிரி நான் காட்டிட்டு வரேன். ஓகே, இப்போ பாருங்க 29ஆம் தேதியிலேருந்து கண்டினியூவா நமக்கு லாஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா வந்திருக்குங்க ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஏத்த இறக்கும் ரெண்டும் கலந்துதான் மார்க்கெட்டு. அதே போல ப்ராஃபிட் லாஸ் ரெண்டும் கலந்ததுதான் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு. இப்ப பாருங்க, கண்டினியூவா 29ஆம் தேதியிலிருந்து லாஸ் வந்திருக்கு. இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000 வேல்யூ போட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கண்டினியூவா 1 2 3 4 5 6 இன்னையோட 6 நாள் லாஸ் வந்திருக்கு. அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6,730 ரூபா. இந்த லாஸ்ட் டோட்டலா பார்த்தீங்கன்னா 6,730 ரூபா. இங்க கண்டினியூ 6 நாள் லாஸ் வந்திருக்கு. அதே இங்க கண்டினியூ 7 நாள் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்கு லாஸ்ன்னு வரும்போது 6,700 ரூபா லாஸ் வந்திருக்கு 6 நாள் ட்ரேடிங்ல. அதே ப்ராஃபிட்னு வரும்போது இந்த 6 நாள் கண்டினியூ 7 நாள் கண்டினியூ நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த 7 நாள்ல கிட்டத்தட்ட 40,400 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. கண்டினியூவா ப்ராஃபிட் வந்தனாலும் சரி, கண்டினியூவா லாஸ் வந்தனாலும் சரி, ஈக்குவலா இருந்தாலும் நமக்கு நெட் ப்ராஃபிட் அப்படின்னும் போது பெரிய அளவுல இருக்கு. என்ன காரணம்னா நம்மளோட லாஸ் வந்து மினிமமா இருக்கு, டார்கெட் வந்து அன்லிமிட்டடா இருக்கு. ஸோ அந்த காரணத்தால தான் பாத்தீங்கன்னாக்கா இங்க பெரிய ப்ராஃபிட் நமக்கு நிக்குது. கண்டினியூ நமக்கு இந்த 6 நாள் லாஸ் வர்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. என்ன காரணம்னா 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இந்த கான்செப்ட்ல எனக்கு கண்டினியூவா 16 நாள்லாம் கூட லாஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம போகக்கூடிய பாதை, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கு. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா இதுல நம்ம பெரிய அளவுல ப்ராஃபிட் பண்ணலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக் இதுதான். என்ஜினியர்ஸ் இந்தியா, டிவிஎஸ் எலக்ட்ரிக், பிரிட்டானியா, ஹிந்து பெட்ரோ, டாடா கன்சூமர், இந்த 5 ஸ்டாக்கு. இந்த 5 ஸ்டாக்ல என்னென்ன ஸ்டாக் கிடைச்சிருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதை நம்ம பார்த்துடலாம். டோட்டலா அந்த 5 ஸ்டாக்ல 4 ஸ்டாக் மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 4 ஸ்டாக்ல 1,137 ரூபாய் 90 காசு, ஒரு 1.25% இதுல ஒரு 2.25% இதுல லாஸ் வந்திருக்கு. இப்ப பார்த்தது மொபைல் ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் மட்டும்தான். டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜில 1,700 ரூபாய், ஒரு 3.5% கிட்ட லாஸ் வந்திருக்கு. ஏன்னா இதுல அடிஷனலா ஒரு 3 நாள் ஸ்கிரிப்ட் எடுத்ததுனால அந்த லாஸ் வந்திருக்கு. இன்னையோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு 10 மணி என்ட்ரிக்காக செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான் என்ஜினியர்ஸ் இந்தியா. இது என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். நாம 9:55 10 மணி இந்த 5 நிமிஷம் கேண்டிலோட ஹை பிரேக் பண்ணி பையும், லோ பிரேக் பண்ணி செல் ஆர்டர் போட்டு வச்சிருப்போம். 83.70ல பை ஆர்டரும், 83.15ல செல் ஆர்டரும் போட்டு வச்சிருப்போம். 83.10ல நமக்கு செல் கிடைக்குது. செல் கிடைச்சிட்டு இமீடியட்டா பையும் கிடைக்குது. 83.70ல 1% கிட்ட லாஸ் வருது. இதே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது அடிஷனலா ஃப்ரெஷ்ஷா பை போகும்போது இங்க ஒரு 1% ரெக்கவர் ஆயிருக்கு. நமக்கு அந்த லாஸ் ஒரு 85 ரூபீஸ் வரைக்கும் மேல அப் ஆயிட்டு ஸோ அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இங்க ஒரு பிளான் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு ஒரு 10,000 ரூபீஸ் வேல்யூ போடுறோம் அப்படின்னாக்கா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது ஒரு 20,000 ரூபீஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி டபுளா போடும்போது 1% வச்சு புக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த என்ட்ரில 1% லாஸ் வந்து 0 ஆயிடும். அடிஷனலா வரக்கூடிய 1% வந்து நமக்கு ப்ராஃபிட்ல வரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்க. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு செக் பண்ணிடலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு பஜாஜ் ஃபின்சர்வ், பஜ் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி, இந்துஸ்தான் லீவர், ரிலையன்ஸ் இந்த 5 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டோட்டலா இதுல இன்னைக்கு ஒரு 3%க்கு வந்து லாஸ் வந்திருக்கு. ஃபைனலா நாம இப்போ ஒரு புது கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். கோல்டன் ஸ்டாக்ஸ்.
ஆக்சுவலா நம்ம ஒரு நாள் ஒரு ஸ்டாக் அதை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஆக்சுவலா ஒரு நாள் ஒரு ஸ்டாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டோட முதல் படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு நாள் ஒரு ஸ்டாக். ஆக்சுவலா இந்த 10 மந்த் டார்கெட்ல டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜில ரெகுலரா நான் 5 ஸ்டாக் செலக்ட் பண்றேன். இந்த 5 ஸ்டாக்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாக் மட்டும் நான் செலக்ட் பண்ணுவேன். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இதுதான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி வால்யூம், வேல்யூ, பர்சன்டேஜ் இதை பேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்டாக் மட்டும் அதில் ஃபில்டர் பண்ணி எடுப்பேன். இங்க 5 ஸ்டாக்ல இருந்து நான் ஒரு ஸ்டாக் மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான் எடுக்கக்கூடிய ஸ்டாக்கு ஒரு சில நாள் எல்லாம் ட்ரேடே கிடைக்கிறது இல்ல. மற்ற ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரேட் கிடைச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அப்படி இல்ல நாம எடுக்கக்கூடிய ஸ்டாக்கு என்ட்ரி கிடைச்சாலும் லாஸ் ஆகுது. நான் ஃபில்டர் பண்ணி எடுக்காத அந்த 10 மந்த் டார்கெட்ல இருக்கிற பேலன்ஸ் ஸ்டாக் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நல்லா போகுது, ப்ராஃபிட் வருது. இந்த விஷயம் தான் இந்த ஒரு நாள் ஒரு ஸ்டாக்ல நடக்குது. ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கோல்டன் ஸ்டாக்ஸ் அப்படின்னா இப்போ இந்த 10 மந்த் டார்கெட்ல நான் செலக்ட் பண்ற 5 ஸ்டாக்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் கண்டிப்பா நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டாக் மட்டும் நாம ஃபில்டர் பண்ணி எடுத்து ட்ரேட் பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த கான்செப்ட். இங்க ஒரு நாள் ஒரு ஸ்டாக்கும் கோல்டன் ஸ்டாக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஸ்டாக் அப்படின்றது நாம என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக். அது கோல்டன் ஸ்டாக் அப்படின்றது நமக்கு என்டர் லெவல் எப்ப கிடைக்குதோ அப்பதான் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத நம்மளால கெஸ் பண்ண முடியும். இதோட ப்ராஃபிட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1:8 அப்படின்ற மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா நமக்கு லாஸ்ன்னு வந்தா 1%, ப்ராஃபிட்னு வந்ததுனாக்கா நமக்கு இன்டூ 8 டைம்ஸ் வந்து ப்ராஃபிட் வர மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நமக்கு 20 நாள் ட்ரேடிங்ல 15 நாள் வந்து ரெகுலரா ப்ராஃபிட் வரும். ஒரு 5 நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா லாஸ் வரதான் செய்யும். அப்படி இந்த கோல்டன் ஸ்டாக்ல இன்னைக்கு என்ன ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணிருக்கேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கோல்டன் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஸ்ட்ராட்டஜில எடுத்திருக்கக்கூடிய இந்த 5 ஸ்டாக்ல எந்த ஒரு ஸ்டாக்குமே கோல்டன் ஸ்டாக் உள்ள வரல. ஆக்சுவலா நான் செலக்ட் பண்ற ஸ்டாக்ல ஒரு 5% ப்ராஃபிட்டோ இல்ல 10% ப்ராஃபிட்டோ தரக்கூடிய ஸ்டாக்கை நான் கோல்டன் ஸ்டாக்னு சொல்ல வரல. நமக்கு அந்த லெவல் நம்மோட என்டர் லெவல் பிரேக் ஆகும் போது அந்த ஸ்டாக்கு கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்டாக் தான் இந்த கோல்டன் ஸ்டாக். டெஸ்க்டாப் ஸ்ட்ராட்டஜில ஒரு சில ஸ்டாக்லாம் எனக்கு அடிஷனலா வரும். ஸோ அதுல இன்னைக்கு ஐஆர்பி இதுதான் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கோல்டன் ஸ்டாக். ஏன்னா இது அந்த லெவல் என்டர் ஆகும் போது கன்ஃபார்மா இது வந்து ப்ராஃபிட் தான் அப்படின்ற மாதிரி புக் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இதுக்கு டார்கெட் அப்படின்னாக்கா 1%, 2% எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். ஐஆர்பி இன்னைக்கு செல் கிடைச்சது 312 ரூபா 10 காசு. 312 ரூபா 10 காசு கிடைச்சிட்டு 306 கிட்டத்தட்ட ஒரு 2% இதுல ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனா நான் எப்பவுமே டார்கெட் வந்து 1%, 2% அப்படின்னு புக் பண்ண மாட்டேன். கண்டிப்பா அன்லிமிட்டடா தான் நான் விடுவேன். ஒன்லி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும் மூவ் பண்ணிட்டு அன்லிமிட்டடா விடுவேன். ஸோ இன்னைக்கு எங்க புக் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். 312 ரூபா 10 காசுல செல் கிடைச்சிட்டு 310 ரூபாய் 20 காசுல வந்து புக் ஆயிருக்கு. ஒரு 3/4% இதுல வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுல ஒரு 300 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000. நமக்கு ஒரு நாள் கண்டிப்பா, ஏன்னா டார்கெட் வந்து அன்லிமிட்டடா வைக்கிறதுனால 5ல இருந்து 10%, 10ல இருந்து 15% கூட நமக்கு தாராளமா மாட்டிக்கும். ஒரு மாசத்துல ஒரு ஸ்டாக் அது போல மாட்டிச்சினாலும் நமக்கு தாராளமா ஒரு மந்த்லி வந்து பெரிய அளவில் நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே, இது வந்து கான்செப்ட் புதுசுன்றதுனால இதையும் ஃபாலோ பண்ணுங்க. இது நமக்கு ஓகே ஆயிடுச்சு, சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இதையே கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது வந்து புதுசா ட்ரேட் பண்றவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாளையோட வீடியோல பார்க்கலாம். பாய்.